நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பிரியாணி செய்யும்போது ஒரு பெரிய விருந்தே வைக்கலாம். தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான குப்பத்தா பிரியாணி. என்னடா குப்பத்தான்னு ஏதோ ஒரு பேரை சொல்கிறாவே நீங்கள் யோசிக்க வேண்டாம், இது வேறு ஒன்றும் இல்லை, கோஃப்தா பிரியாணி தான். பட் தஞ்சாவூர் சைடில் இது குப்பத்தான்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் எல்லாருமே இந்த பிரியாணி செய்கிறாங்க. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காயல் கிச்சன். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிய வச்சுருங்க. நீங்கள் மிக்ஸி நிறைய வந்து சிக்கனை சேர்க்காதீங்க. நான் 2 முறையாக வந்து சிக்கனை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம சிக்கனை அரைக்கும் போதும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பல்ஸில் ஒரு 3 முறை போடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைஞ்சி வந்துடும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் ரிஃபாயாவோடது. அவங்கள்ட்ட தான் இந்த ரெசிபி கேட்டிருந்தேன். நோன்புலேயே எனக்கு அவங்க பண்ண ரெசிபி லிங்க் வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் ஷார்ட்ஸில் தான் போடலான்னு இருந்தேன். பட் நம்ம சேனலுக்கு இந்த ரெசிபி ரொம்ப புதுசானது. ஸோ நான் வந்து லாங் வீடியோவாக கொடுத்துட்டேன். இந்த டைமில் இந்த ரெசிபி சொல்லி கொடுத்த ரிஃபாயாக்கு கட்டாயமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரெசிபியை பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு வந்து சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் நான் என் மகளுக்காக ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துட்டு புதினா இலையும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். ரிஃபாயா இதே போல் தான் மசாலா எல்லாமே சேர்த்தாங்க. அவங்க மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தாங்க. மிச்சப்படி எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நானுமே செஞ்சுருக்கேன். அடுத்து இதில் ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நாம் இந்த மசாலாவை அரைச்சிட்டு சிக்கனில் போட்டு பரட்டி சின்ன சின்ன பாலாக எடுத்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கோஃப்தா பால்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம், அப்புறம் தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு பல்ஸில் 3 முறை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு தேவைக்கு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த பால் மாதிரி வந்து நமக்கு எடுக்கிறதுக்கே வராது. ஸோ பார்த்துட்டு தேவைக்கு வந்து தண்ணி சேருங்க. எனக்கு இந்த டைம் தான் நினைவு வந்துச்சு, நான் வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் சிக்கன் அரைக்கிறதுக்கு பெரிய ஜார் யூஸ் பண்ணாலும் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நீங்கள் சின்ன ஜார் தான் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க முடியும். ஸோ நாம் அரைச்சி இந்த பேஸ்ட்டை சிக்கனில் சேர்த்து நல்லா கையால் பிணைஞ்சு எடுத்துக்கணும். நான் இந்த மசாலா அரைக்கும் போது இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ திரும்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. ரிஃபாயா வந்து இந்த சிக்கனையும் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து திரும்ப ஒரு முறை வந்து அரைச்சிருந்தாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் சின்ன சின்ன கோஃப்தா பால்ஸாக வந்து போட்டுக்க வேண்டியதான். நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கையிலே எண்ணெய் தடவிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த பிரியாணி பண்ணுறதில்ல கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்னால் இது மட்டும்தான். இது பண்ணுறது என்னவோ ஈஸி தான். பட் இந்த பால்ஸ் போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து ஆச்சு. ரிஃபாயா இதை விட சின்ன பால்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னுமே டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு பழக்கம் இருக்கும், சீக்கிரமாக பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு இது வந்து புதுசு. நான் ரிஃபாயா பண்ணதை விட கொஞ்சம் பெரிய பாலாக தான் வந்து போட்டிருந்தேன். நான் பெரிய சைஸில் போட்டிருந்தாலும் எனக்கு 3/4 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் ரிஃபாயா ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக டைம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கோஃப்தா எல்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து இந்த பிரியாணி பண்ணுங்கன்னு வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நான் அந்த மாதிரி செய்யாமல் ஆன் த ஸ்பாட்டில் தான் எல்லா வேலையுமே வந்து பார்த்தேன். ஸோ அன்னைக்கு எனக்கு லஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. நான் அது வரைக்கும் பிரியாணிக்குள்ள அந்த வெங்காயம் தக்காளி கூட கட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ ஒரு சைடில் இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த சைடில் இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தையும் வந்து உரிச்சிட்டு இருந்தேன். இனி இந்த கோஃப்தா பால்ஸை வந்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இது எப்படி வருமோ தெரியலையே, பால்ஸ் எதுவும் செதறுமான்னு கொஞ்சம் யோசனையாக இருந்தேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுத்தாலும் பரவாயில்லை. நீங்கள் இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குமே நல்லா தான் வரும். பட் இந்த கோஃப்தா பண்ணும்போது மட்டும் கட்டாயமாக மறக்காமல் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது போடுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து வரும். இது பொரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிரும். இது பொரிக்கும்போது குலாப் ஜாமுன் மாதிரி இந்த சைஸ் எல்லாம் வந்து டபுள் ஆயிருது. நல்லா இருந்துச்சு இந்த கோஃப்தா சாப்பிட்றதுக்கு. என் மக ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இந்த கோஃப்தா பிரியாணிக்கு தான் இல்லை, நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதே மெத்தடில் மட்டனில் கூட செஞ்சுக்கலாம். அதுவுமே நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் இந்த கோஃப்தா பால்ஸ் எல்லாமே பொரிச்ச பிறகு தான் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சேன். இந்தியா கேட்டில் வரக்கூடிய கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் சரியாக வந்து 3/4 கிலோ வந்து எடுத்திருக்கேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் வாங்கினாலும் போதும் பெரிய விருந்தே வைக்கலாம்னு. பொதுவாக நம்ம பிரியாணி பண்ணும்போது 1/2 kg சிக்கன் எடுத்தோம்னா 1/2 kg அளவுக்கு அரிசி சேர்ப்போம். பட் இதில் 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 kg சிக்கன் நான் சேர்த்துருக்கேன். பட் ரிஃபாயா அவங்க வீடியோவில் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி வந்து சேர்த்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக சிக்கன் வாங்கினாலும் போதும். நம்ம இது போல் கோஃப்தா பால்ஸ் மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுனால சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமாக வந்து இருக்கும். நம்ம இந்த பிரியாணி சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லேயுமே இந்த கோஃப்தா பால்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். நம்ம அரிசியும் கறியும் ஒரே அளவுக்கு சேர்க்கும்போது கூட இந்த அளவுக்கு கறி வந்து தாராளமாக இருக்காது. ஸோ ரிஃபாயா வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்து சேர்த்தாங்க. நான் வந்து 3/4 கிலோ அரிசி வந்து சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகும் கூட இந்த சிக்கன் பால்ஸ் வந்து மிச்சம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு தாராளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிரியாணி செஞ்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம சிக்கன் பொரிச்ச ஆயிலை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து நெய்யும் வந்து ஊற்றிருக்கேன். இனி எப்பவும் போல தான் நீங்கள் வழக்கமாக பிரியாணி பண்ணுற மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பை இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 3/4 கிலோ அரிசி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதிலிருந்து சரியாக ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா போகணும். நான் இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தேன். ஸோ சைடில் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டேன். இந்த பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வந்து ஆயில் சேர்த்துக்குங்க. ஏன்னா நாம் இதில் வந்து ராவா சிக்கன் போட்டு வந்து குக் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபேட் கண்டென்ட் எதுவுமே இதில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து ட்ரையாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வந்து அரிசியில் பாதி அளவு தான். நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு வெங்காயமும் ஒரு 350 கிராம் அளவுக்கு தக்காளியும் வந்து சேர்த்துருப்பேன். இதுக்கு முன்னாடி பிரியாணி பண்ணும்போது இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கட்டாயமாக வெயிட் போட்டு எடுத்துக்குவேன். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இந்த அளவு அரிசிக்கு இந்த அளவு வெங்காயம் தக்காளி வந்து சரியாக இருக்கும்னு நமக்கே ஒரு கெஸ்ஸிங் வந்துடும். இப்போ அந்த மாதிரி அளவில் தான் நான் வெங்காயம் தக்காளி வந்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சமையலில் நமக்கு போக போக வந்து பழகிரும். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு புதினா இலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக ரிஃபாயா பண்ண பிரியாணி பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். ரிஃபாயா இந்த டைமில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் வந்து சேர்த்தாங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லைனா பிரியாணி மசாலா கூட வந்து போட்டுக்கலாம். பட் நான் இதில் மசாலா எதுவும் பெருசாக சேர்த்துக்கல. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். ஸோ 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு கப்புக்கு கொஞ்சமாக காரம் ஊற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கிட்டேன். நான் எப்போவுமே வீட்டில் இந்த பாதம், கசகசா, முந்திரி பேஸ்ட் வந்து அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து 3/4 கப் தண்ணி சேர்க்கணும். அதில் இந்த பாதம், கசகசா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே பிரியாணியில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக ரிஃபாயா இதில் வந்து பாதம், முந்திரி வந்து அரைச்சி தனியாக சேர்த்துருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருக்குது. ஸோ நாம் எதுக்கு தனியாக போட்டு அரைக்கணும்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ தேவைக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ஆனம் கொதிச்சு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த கோஃப்தா பால்ஸை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 பால்ஸ் மட்டும் சேர்க்கல, மிச்சத்தை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதை என் மகளுக்காக தனியாக நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த ஆனம் கொதிச்சு வரும்போது கோஃப்தா பால் நல்லா அதில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் வந்து போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு வந்து நல்லா சுள்ளுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கோஃப்தா பால்ஸ் எல்லாமே நான் மொத்தமாக போட்டுக்காமல் தனியாக கொஞ்சமாக எடுத்து பிளேட்டில் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டேன். நம்ம பிரியாணி தம் போடும்போது கடைசியில் வந்து இதை திரும்ப சேர்த்துக்கலாம். இந்த ஆனம் கொதிச்சு வந்த பிறகு தான் கோஃப்தா பால்ஸை தனியாக எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எடுத்துடாதீங்க. ஒரே பக்கமாக கோஃப்தா பால்ஸ் வந்து போயிடக்கூடாது. ஸோ நம்ம கடைசியில் திரும்ப போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஆனம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியும் வந்து சேர்த்துக்கலாம். இனி ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி தம் போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். நான் ஹை ஃபயரில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இந்த அரிசி, ஆனம் எல்லாமே ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இனி தம் போட்டுடலாம். அரிசி எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கோஃப்தா பால்ஸையும் சேர்த்து மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் 10 நிமிஷம் வச்சிடணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கோஃப்தா பால்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு. ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து நிறைய தாராளமாக இருக்கும். ஸோ நான் 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் தம்மில் வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணேன். மாஷா அல்லா, இந்த கோஃப்தா பிரியாணி அதாவது குப்பத்தா பிரியாணி செம சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபியை மட்டனில் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. இன்ஷா அல்லா வாய்ப்பு கிடைச்சா செய்யலாம். ஸோ வீடியோலாம் எடுத்து முடித்த பிறகு சஹனில் பிரியாணி போட்டு ஹஸ்பண்ட் கையில் கொடுத்தா என்ன இது சோயா பிரியாணியான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதுதான் ரொம்ப காமெடியாக போச்சு. இது பார்க்குறதுக்கு சோயா போல தான் இருந்துச்சு. ரிஃபாயா மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருந்தேன்னா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்திருக்காது. எனிவே டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஷா அல்லா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்டில் கொஞ்சமாக தான் சிக்கன் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேர் இருக்குமேன்னு யோசிக்காமல் நீங்கள் நம்பி இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.
தேங்க்யூ ஸோ மச்.